இது ஃப்ரைடே, அதாவது நேத்து எடுத்த விலாக் தான். ஸோ மார்னிங் எப்போவுமே எனக்கு இந்த பிளான்ட்ஸ் அதில பூக்கிற பூலாம் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப டே பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ மார்னிங் 11:30 போல் நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணிவிட்டு க்ரீன் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து நெல்லிக்காய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இஞ்சி போட்டிருக்கேன். ஸோ லஞ்ச் ஹஸ்பண்டுக்கு பண்ணணுன்றதுனால மார்னிங்கே பண்ணியாச்சு. சப்பாத்தி வித் ஒரு செமி ட்ரை கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். அதில் காலிஃப்ளவர், க்ரீன் பீஸ், அதுக்கப்புறம் பீன்ஸும் போட்டிருக்கேன். ஸோ அதோட ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு சுகர் கிரேவிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக காஃபி குடிக்காமல் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறேன். ஸோ என்னால் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அது அந்த டைமில் சுகர் கிரேவிங்ஸ் அப்போ சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ நைட்டு டின்னருக்கு வந்து டோஃபு டிக்காவுக்கு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ டோஃபு டிக்காவும் ப்ளஸ் ஓட்ஸ் உப்புமா தான். ஓட்ஸ் உப்புமாவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதோட ரெசிபி வேணாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.